ஹாய்ங்க. இன்றைக்கி நல்ல ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்த்துடலாமா? ஜவ்வரிசி புட்டு. அது செய்கிறதுக்கு வந்துட்டு 1 டம்ளர் அளவு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி. இது ரெண்டையுமே வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரை சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குழியான பாத்திரத்தை எடுத்து அதில் நடுவில் வந்து ஒரு காட்டன் துணி, நல்லா தண்ணி உதிராப்பில் துணி எடுத்து அதில் முதல்ல 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தீங்க இல்லையா, அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசியை வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு பண்டில் வந்து கட்டி தொங்க விட்டுருங்க. இது நல்லா தண்ணியெல்லாம் ஜவ்வரிசி உறிஞ்சிட்டு நல்லா ட்ரை ஆயிரும் அந்த பண்டில். அதுக்கடுத்து வந்துட்டு அதை நல்லா ஓப்பன் பண்ணி அது கட்டி இல்லாமல் வந்து உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டதுக்கப்புறமா நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்தோன்னா அவ்வளோதாங்க, நம்ம புட்டு வந்து ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த இதுக்கு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து நான் வந்து வெல்லம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. வெல்லம் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சர்க்கரை சேர்க்குறத விட. வெல்லம் வந்து நான் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெடிமேடாக கிடச்சா கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க. தேங்க்யூ.